Hi friends and welcome back to Learn-with-Singam. லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இப்படி ஒரு பேசிக் ஒரு ஃபோல்டர் ஐக்கானை வந்து மாற்றி இமோஜி மாதிரி இல்லை ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லாக எப்படி அது மாற்றுறதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை வந்து எப்படி ஆட் அ ஷார்ட் ரீநேம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மேக் ஃபைண்டர்லேயே இந்த ஆப்ஷன், இந்த ரீநேம் பண்ணுற டூல் ஃபைண்டர் அப்ளிகேஷன்லேயே வந்து இட்ஸ் அன் இன்பில்ட் டூல். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் மேபி கன்சிடர் அ சாம்பிள். நான் வந்து இந்த சாம்பிள் ஃபோல்டர் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபைல்ஸை தான் வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இட் இஸ் சார்ட்டட் பை லெட்ஸ் சே நேம். ஓகே, ஸோ நேமில் நீங்கள் பார்த்தோன்னா இது வந்து 44லேருந்து 71 வரைக்கும் இருக்குது. மேபி இது லிஸ்ட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அஸ் அ ஐகான். ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து இந்த 22 ஐட்டம்ஸை வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னாக்கா 2 விதம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க இந்த ஃபைல்ஸ் ஆர் இந்த இமேஜஸ். இதில் வந்ததுனாக்க டிஃபால்ட்டில் வந்து உங்களுக்கு ஐஎம்ஜின்னு இருந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் அந்த சீரியல் நம்பரில் இட் வில் பி கமிங். ஸோ ஹேவிங் திஸ் ஆப்ஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு தேவை இருக்கிற ஃபைல்ஸை வந்து ஈஸிலி ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாம்பிளில் வந்து வி ஹவ் கன்சிடர்ட் தீஸ் 22 இமேஜஸ். இது இமேஜஸ் இல்லாமல் தவிர நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லை எனி அதர் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இமேஜஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த 22மே பண்ண போகிறதுனால யூ கேன் டூ கமாண்ட் A டு செலக்ட் ஆல் த ஃபைல்ஸ் ஆர் எடிட் அண்ட் செலக்ட் ஆல். இதிலும் செலக்ட் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஆன் டு கமாண்ட் அண்ட் தென் நீங்கள் வந்து இது இண்டிவிஜுவலாக யூ கேன் செலக்ட். இப்படி வேணாமல் இல்லை உங்களுக்கு மொத்தமாகவே வேணும் அப்படின்னாக்க நீங்கள் இது கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக எது வேணுமோ ஷிஃப்ட் அமுத்தின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணினாக்க எவ்ரி திங் கெட்ஸ் செலக்டட். ஸோ இன்கேஸ் வி நீட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 10 ஆர் 12 in this case. ஸோ உங்களுக்கு இது செலக்ட் ஆகிடும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது தான் இருக்குனாக்கா கமாண்ட் வச்சு கூட யூ கேன் அன்செலக்ட். ஓகே, இன் திஸ் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இங்கே போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். இது பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ கோ டு ஃபைல் அண்ட் ரீநேம். ஸோ ஒன்ஸ் வி கிளிக் த ரீநேம் ஆப்ஷன் உங்களுக்கு இதுலேயே வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் முதல்ல லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ரீப்ளேஸ் டெக்ஸ்ட். ஸோ ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்டில் வந்து இன் திஸ் கேஸ் நம்மளுக்கு காமனாக நிறையா இருக்கிறது வந்து ஐஎம்ஜி. ஸோ லெட்ஸ் சே ஐஎம்ஜியை ஃபைண்ட் பண்ணிவிட்டு we want to replace it with, let's say these are இன்னைக்கு நான் அந்த சன்செட் ஃபோட்டோ எடுத்தது. ஸோ லெட்ஸ் சே சன்செட். ஓகே, சன்செட் ரீநேம் அப்படி பண்ணனா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஐஎம்ஜின்னு இருந்த எல்லா எங்கெங்கெல்லாம் இருந்தது அது எல்லாமே கெட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை சன்செட். ஸோ இது ஒரு ஆப்ஷன். நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் சே ஆட் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஃபைல் நேம். ஸோ நவ் வி ஹவ் செட் இட் அஸ் சன்செட். இது யூ ஹாவ் அன் ஆப்ஷன், உங்களுக்கு பிஃபோர் த நேம் ஆர் ஆஃப்டர் த நேம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் த எனி திங் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்லேயே யூ கேன் சி ஹவு இட் லுக்ஸ். அண்ட் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இது வந்து எங்கள் ஊரில் எடுத்ததுனால
இது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே லெட்ஸ் சே இது கலிஃபோர்னியாவில் எடுத்ததுனால நான் CA அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ தென் ஐ சே ஆஃப்டர் த நேம் இட் கம்ஸ் லைக் திஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூ கேன் யூஸ் யுவர் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் ஆர் ஜஸ்ட் அ ஸ்பேஸ் ஸோ தட் உங்களோட இந்த நம்பருக்கும் இந்த என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் உங்கள் கிளாரிட்டி இருக்கும். இல்லைனா இட் வில் பி கண்டினியூவஸ். அதனால தான். ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம். ஸோ சன்செட் 3860 அண்டர்ஸ்கோர் CA. இன்கேஸ் உங்களுக்கு இது வேண்டாம், பிஃபோர் த நேம் வேணும்னா கூட யூ கேன் ஹேவ் இட் திஸ் வே. பட் மேக் ஷுர் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லைனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி டைப் படிக்கிறீங்க. ஸோ நவ் வி ப்ரெஸ் ரீநேம் and all the files get renamed to this. So next option பார்க்கலாம். ஸோ ரீநேம்லேயே வந்து உங்களுக்கு தேர்ட் ஃபார்மேட். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ஒன் ஐ யூஸ் அ லாட். இந்த நேம் அண்ட் இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கஸ்டம் ஃபார்மேட். ஸோ ஃபைல் அண்ட் ஸ்டார்டிங் வித் த நம்பர். நம்ம திருப்பி முதல்லேருந்து என்னென்ன இமேஜஸ் என்னென்ன இவெண்ட்டுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சன்செட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாக்க இங்கே ஸ்பேஸ் கொடுக்கலாம். லெட்ஸ் சே சன்செட் அண்ட் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 ஆர் நீங்கள் வந்து 0 கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த முதல் நம்பர் வந்து 0லேருந்து அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே இட் கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரீஅசைன்ட். ஸோ இந்த திஸ் கேஸ் நம்ம வந்து இங்கே சன்செட்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் விட்டுக்க மறந்துடாதீங்க. ஆர் மேபி an underscore look better. So sunset underscore your number. Let's go with 1. And then we click on rename. ஸோ உங்களது 3 எல்லாமே மாறி இந்த மாதிரி 1 2 3 4 to 22 it gets renamed. ஸோ அகெயின் Control A. இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ நேம் அண்ட் இண்டெக்ஸ் பதிலாக நேம் அண்ட் கவுண்டர் வச்சுருந்தாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீசெட் 00001 அந்த மாதிரி இது வரும். ஸோ we can start with 1 or again here also நீங்கள் 0லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஓகே இதில் 0 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீநேம் பண்ணினாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எல்லா ஃபைல்ஸ் கெட் ரீநேம்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கணும். நம்ம வந்து இந்த கவுண்டர் பதிலாக லெட்ஸ் சே டேட். ஸோ உங்களுக்கு டேட் அண்ட் டைம் மேபி சேஞ்ச் ஆகுறதுனால இது லெட்ஸ் டேக் ஆஃப்டர் த நேம் சன்செட் அண்டர்ஸ்கோர். ஓகே இதே வந்து நீங்கள் பிஃபோர் நேம் போட்டோன்னாக்கா அந்த டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு தேவை இருக்கிறதோட முன்னாடி போய்ட்டுருது. லெட்ஸ் சே ஆஃப்டர் itself. ஸோ இது பண்ணினாக்கா நீங்கள் ரீநேம் பண்ணிங்கன்னா இது இப்படி மாறிடும். இதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும்னாக்கா இது மாடிஃபை பண்ண டேட் ஆர் டைம் மைட் பி த சேம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓவர்லேப் மாதிரி ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஆர்கனைஸ் யுவர் ஃபைல்ஸ். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு நேம் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சன்செட் அண்டர்ஸ்கோர் 0 இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணுனா எவ்ரிதிங் கோஸ் பேக் டு 0 to 21 பிகாஸ் நம்ம 0லேருந்து ஆரம்பிச்சதுனால 21க்கு மாறிடுது. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இமேஜஸ் மட்டும் இல்லை, இன்கேஸ் யூ ஹேவ் லைக் அ டாக்குமெண்ட் விச் ஹேஸ் மல்டிபிள் ஓகே ஸ்கேன் காப்பி நீங்கள் எடுக்கிறீங்க, மல்டிபிள் இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீநேம் பண்ணுறது ஒரே ஷாட்டில் ஈஸிலி இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் டு காப்பி பேஸ்ட் இது ஒரே ஷாட்டில் நீங்கள் பண்ணலாக்கா உங்களுக்கு இட்ஸ் ஈஸியர் அண்ட் இட் லுக்ஸ் மோர் ஆர்கனைஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் எல்லா ஃபைல்ஸை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம் அட் ஒன் ஷாட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
Please like, share, and subscribe. Thank you.